தேட்டர் பிசினஸ் மேன். இதுல வந்து எத்தனை பேர் அப்பா வந்து பிசினஸ் பண்றாங்க, அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்காண்டி அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாமே வந்து நீங்க வாட்ச் பண்ணணும். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் படிச்சு பெரிய ஆளா போறதில்லை. பிசினஸ்ல வர நிறைய பேர் வருவாங்க. நம்ம அந்த பிசினஸ் வாட்ச் பண்றது மூலமா நம்ம அந்த பிசினஸ்க்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிடலாம். நான் வந்து 9th இருந்து சாப்டர் ஸ்கூல்ல தான் படிச்சேன். 9th இருந்து எங்க அப்பா கேள்விப்பட்டா கடையில இருப்பேன். ஆனா என்னோட படிப்பு படிச்சுட்டே இருப்பேன். 9th 10th 11th 12th எல்லாம் சாப்டர் ஸ்கூல் தான். காலேஜ் வந்து வெள்ளச்சாமி காலேஜ் மதுரையில படிச்சேன். அப்ப படிக்கும் போது சரி சாட்டர்டே சண்டே எங்க அப்பா கூட இருப்பேன். அப்பவே வந்து ராஜ்குட் புல்லட் எடுத்து எங்க அப்பா கூட நான் ஓட்டுவேன். எங்க அப்பா ரோட்ல எல்லாம் லைன் போவோம். இது வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பாவோட பிசினஸ் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கும் அப்பா பிசினஸ் கை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்க பெரிய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஆயிடும். ஆனா இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு. அவரோட சைட் பிசினஸ் அவரோட அப்பா பிசினஸ் எங்க கடை பக்கத்தில் வச்சிருக்காரு. அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்க ஹெல்ப்ஃபுல்லா லாஸ்ட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா பிசினஸ் பாத்துக்கோங்க. நீங்க மெட்ராஸ்ல இருந்தாலுமே அப்பா ஹெல்ப்ஃபுல்லா இங்க ரன் பண்ணலாம் பிசினஸ். சோ கண்டிப்பா அப்பாவோட பிசினஸ் பண்ணுங்க. நான் வந்து சில்லிஸ் கிரவுண்ட் பிசினஸ் பண்றேன். எனக்குமே வந்து பிசிஎஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் போடணும்னு நினைச்சாங்க. ஆனா என்னோட மைண்ட் ஃபுல்லாவே அப்பாவோட பிசினஸ். அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பிசினஸ்ல நான் நிக்கிறேன்னா அப்பா கூட நிறைய நாள் டிராவல் பண்ணனால தான் நிக்கிறேன். சோ எல்லாருமே வந்து பிசினஸ் மேனா ஆளுங்க. படிச்சாலும் படிப்பு பெரிய டாக்டர் கலெக்டராக இருந்தாலும் சைடா வந்து பிசினஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே பெரிய தொழில்நுட்பராக வாழ்த்துக்கள். நான் ஜெயசேகரன். நீங்க என்னோட யூடியூப் வந்து ஜெயசேகரன் பிசினஸ் டாக்ஸ் ஒன்று இருக்கு. முழுக்க 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 பிசினஸ் டிப்ஸா இருக்கும் மேடம் சொல்றது மாதிரி. அதனால அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்டர்பிரனரா ஒரு பெரிய பிசினஸ் மேனாக யாருமே வந்து ஒரு சின்ன இதா இருந்தா மேல வந்திருக்காங்க தவிர எந்த பிசினஸும் இழந்தது இல்லை. ஒரு பலசர கடைனாலும் பாத்தீங்கன்னா அதான் சூப்பர் மார்க்கெட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய சென்னையில கடை வச்சிருக்காங்கன்னா எல்லாமே வந்து இங்க பெட்டி கடையா இருந்ததா சென்னையில போய் பெரிய கடையா இருக்கு. சோ எல்லாமே பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும்னா பிசினஸ் மேன் ஆகுங்க, படிப்பும் படிங்க. அதே மாதிரி படிப்புங்கிறது பிசினஸ் ரொம்ப தேவை. நம்ம உள்ள வேலை பார்க்கிற வந்து என்ன பிசினஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் என்ன பண்றா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியா படிக்கணும். ஒரு லேப்டாப் நம்ம யூஸ் பண்றது, இப்ப நான் வந்து டேலி பில் போடுவேன், என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஏன் அதை வந்துன்னா என்னை ஏமாற்ற முடியாது, என்னை ஏமாற்ற முடியாது. என்கிட்ட ஒரு பிட்டு எனக்கு காசு நடக்க முடியாது. சோ எல்லாருமே நல்லா படிங்க, பெரிய பிசினஸ் மேன் ஆகுங்க. நல்லா வந்து அப்பா அம்மா தொழில வந்து கத்துக்கோங்க. கண்டிப்பா என்னைக்காலும் பொம்பளை பிள்ளையா தான் இருக்க சார் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல தான் மெயின்னாலும் சரி எதுனாலும் சரி ஆன்லைன்ல அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னாலும் சரி எதுனாலும் நீங்க எடுத்து பண்ணலாம். சோ எல்லாரும் நல்லா பண்ணுங்க. பெரிய சவால் நேரம் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. நல்ல தொழில் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.